லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸ்க்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் யாருங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தந்த வருஷங்களில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப்ல அடுத்த 30 வருஷத்துக்கான வழிகாட்டியா இருக்க போது, அடுத்த 30 வருஷத்துக்கான பேஸ்மெண்ட்டா இருக்க போது. அப்போ ரொம்ப முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், மேரேஜ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எந்தெந்த வயசுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 14 இருந்து 29 அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்குள்ளாக தான். அப்போ அந்த டிசிஷன்ஸை இந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃபோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மேஷம் டு மீனம் பார்க்கலாம் வாங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஜூலை மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷன் தாங்க. இந்த எஜுகேஷனில் கலை இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடியவங்க, வரலாறு படிக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நிறைய புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எஜுகேஷன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் வரும். நிறைய இன்டர்ன்ஷிப் போவீங்க. கடல் கடந்து சில வாய்ப்புகள் வந்து இன்டர்ன்ஷிப்பாக கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு 3 மாதம் இருந்து ஒர்க் பண்ணுங்கள், ரிசர்ச் ஒர்க் மாதிரியான விஷயம். அடுத்து ஒரு கண்ட்ரி போய் ஒரு 3 வருஷம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்படி பார்க்குறப்ப நிறைய வாய்ப்புகள், நிறைய விஷயங்களில் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் கலையை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அதை லைவ் ஃபார்மில் மாற்றக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எஜுகேஷன் பேட்டர்ன்ஸில் வோக்கல் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சார்ந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து ட்ரெயினராக இருக்கிறவங்க, மென்டார்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் ஆக போகிறீங்க. லைம்லைட்டில் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. எஜுகேஷன் செக்டாரில் யாரெல்லாம் பயணிக்கிறீங்களோ அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே வந்து கெரியர் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே வருவோம். கெரியர் சார்ந்த விஷயங்களில் வரப்போ உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி செக்டார்ஸ்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் பயணிக்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக பேங்கிங் சார்ந்த செக்டார்ஸ்குள்ளே போவீங்க. அதில் இருக்கக்கூடிய தேர்வெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தூர தேசங்களுக்கு வந்து நான் வேலை விஷயமா பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து விசாவோ இல்லை டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் சார்ந்த விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மீன ராசிக்கு நான் ரொம்ப அழகாக ஜென்சி கிட்ஸ்க்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை ரொம்ப யூனிக்கான வேலை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு யோசிங்க. இன்னும் சொல்லணும்னா மக்களுக்கு வந்து எதை கொடுத்தா நம்ம அதிகமாக லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஃபேவோட சேர்த்தே வந்து பொழுதுபோக்கக்கூடிய நிறைய கேம்ஸ் அந்த கஃபேயில் வச்சுக்கிறது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி யாரெல்லாம் ரன் பண்ணுறீங்களோ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பா மாதிரியான சென்டர்ஸு, இந்த மாதிரி மக்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக மேசிவ் ஹிட் இருக்க போது. ப்ராஃபிட் இன்ட்டு 2 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் என்ன கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னா, இப்போ இந்த எல்பிஜி மாதிரியான விஷயங்கள் தட்டுப்பாடு ஆகுது இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய பீரியட்ஸில் வந்து சின்னதாக வந்து ரெசஷன் மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எல்பிஜி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில்
நிறைய மேஜராக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வச்சுக்கோங்க. கிராசரி லிஸ்ட்லாம் வந்து இருக்குது, கிராசரிஸ் நிறைய இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க, அந்த சேஃப்டியாக நம்மளால் எல்லா பொருளையும் பாதுகாக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் பிஸ்னஸ்க்கு அப்புறம் வந்து ஃபேமிலி டைம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக அந்த ஃபேமிலி டைம் தாங்க குறைஞ்சிருக்கு. வீட்டில் 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேர் சேர்ந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ் கவலையப்படாதீங்க. உங்களுடைய சைல்ட்ஹுட்டை நினச்ச நீங்கள் இப்போ என்ஹான்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். சின்ன வயசில் இப்பெல்லாம் விளாண்டுருக்கோமே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மெமரிஸ் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போது, அதை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தன்மையும் மீண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும், இனி வரக்கூடிய விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக மற்ற விஷயங்களை கொண்டு போகிறதுக்கான காலகட்டமாகவும் அமைய போது வாழ்த்துக்கள், அதில் பிரச்சனையே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறது லவ் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்கள நம்ம இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லையே, திடீர்னு வந்து அவங்களா பேசுகிறாங்களே அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது க்ரஷ் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யுரேனஸ் எங்கே இருக்குது, கரெக்டாக சுக்கிரனோட வீட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் இது நாள் வரைக்கும் அவங்க நம்மளோட க்ரஷ்ன்னு சொல்லியிருப்பீங்க, இனி அப்படியே அந்த கதை உல்ட்டாவாக போகுது. அவங்கள என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இவர் தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியான ஒரு பீரியட் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த க்ரஷ் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் மாறி அடுத்த ஸ்டேஜுக்கு பயணிக்க போகிறீங்க. லவ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இனிப்பாக இருக்க போது, லவ்வர்ஸாக இருக்கீங்க, ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம், வீட்டில் சொல்லலாமா, கரெக்டாக 2 பேரும் கெரியரில் ஃபோக்கஸ் ஆகிட்டு வீட்டில் சொல்லலாமாங்கிற மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து அப்படியே மேரேஜ் சார்ந்த விஷயங்களுக்கு வருவோம். மேரேஜ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது காலகட்டம், அதனால் பிரச்சனையே கிடையாது. குரு பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி உங்களுடைய ராசிலே இருக்குது, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஏழரை சனி நடக்குது, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏழரை சனி நடக்கிறத பற்றி நிறைய கிளைண்ட்ஸ் கவலைப்படுறாங்க. ஏழரை சனி நடக்கிறப்ப கல்யாணம் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுவும் குரு பார்வை வேறு இருக்குது அப்படிங்கிறப்ப தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கோங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷங்களும் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் சார்ந்த முயற்சிகளை தாராளமாக பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது நேரம், சரியாக பயன்படுத்திக்கோங்க. மீன ராசிக்கு வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு சுயஜாதகம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரெக்னன்சி சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேரேஜ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேட்சிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸ், வாஸ்து, நியூமராலஜி மாதிரியான எண் நம்பரான சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, இது என்னுடைய ராசிக்கும் என்னுடைய லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை செக்இன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் கிட்ட வாங்க, அவங்க கரெக்டாக உங்களை அனாலிசிஸ் பண்ணி கைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியாக இன்னும் அருமையான காணொளிகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.